Hi friends, welcome back to our channel. This video is sponsored by Bimotap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட Bimotapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Hi friends, நம்ம லைஃப்ல நம்ம தோக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட எதிரி யார், நம்ம முதுகுக்கு பின்னால் இருந்து நம்மளை குத்துற துரோகி யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட கவலை கஷ்டம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்களா மற்றவங்க நம்ம லைஃப்பில் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்மளோட கவலை எதனால் வருது அப்படின்னா நம்ம படுற கஷ்டத்தினால தான் வருது. ஸோ அந்த கஷ்டங்கிறது பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்லலாம், இல்லைனா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் அவங்க நம்மளுக்கு கொடுக்கலாம். பட் யாராலையுமே நம்மளோட கவலையை அனுபவிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அந்த டைம் அப்படின்றதையே உணர முடியும். நம்ம கூடவே இருந்து ஒரு கட்டத்தில் நம்மளே குற்றவாளியாக ஆக்கிட்டு நம்மளை விட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே எல்லா பழியும் நம்ம மேலே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை நம்மளுக்கு பண்ணிட்டு வெளியில் ஒருத்தங்க போகிறாங்க நம்மளை தாண்டி அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பழி வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு கோபம் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்தாமல் அவங்கள மன்னிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மனிதாபிமானம் அப்படின்றது. ஒருத்தங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா அவங்கள மன்னிக்கிறதுக்கு கூட மனசு வராது ஒரு சில பேருக்கு. அதை தாண்டி அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ காலங்கள் ஆனாலுமே நம்மளுக்கு மறக்கவும் செய்யாது. மனசளவில் நம்மளுக்கு அது மறுபடியும் ஞாபகத்தை தந்துட்டு தான் இருக்கும். உங்களால் உங்களோட நம்பிக்கை துரோகியை மன்னிக்க முடியாட்டியும் அவங்கள மதிக்காமல் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இழக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இழக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமு, ஒரு சில அழகான நினைவுகள், இதை மட்டும்தான் நீங்கள் இழக்கிறீங்க. பட் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இழந்த மாதிரியும் முடிஞ்சு போன மாதிரியும் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு தப்பை என்றைக்குமே செய்யாதீங்க. ஏன்னா அதை உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கண்டிப்பாக அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க என்ன தான் நம்மளை அவமானப்படுத்தி நம்ம லைஃப்பில் டோட்டலாக விலகி போயிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா, நம்மளை இனிமேல் லைஃப்பில் ஏற்றுக்கவே மாட்டாங்களா, நம்மளை விட்டு போனது தானா, அவங்க நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு சில பேர் அவங்கக்கிட்டே போய் சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் கூட பண்ணுவோம். பட் அப்படி நீங்கள் பண்ணுறனால அவங்க உங்களை கொஞ்சம் கூட மதிக்க போகிறதில்ல அப்படின்றதான் உண்மை. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டான்னு முடிவெடுத்து உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் போயும் நீங்கள் இன்னுமே அவங்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறீங்க, அவங்க லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிய வரும்போதும் பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களோட தேவைக்காக மட்டுமே உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா அவங்க பழைய பாசத்தில் தான் உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னு, நம்ம லைஃபே நம்மக்கிட்ட திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய மாதிரி அதே ரிலேஷன்ஷிப் அவங்க கூட கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் உங்களுக்குள்ள அந்த சண்டைகள் வரும்போது உண்மையாகவே நீங்கள் அவங்களுக்கு வேணுமோ இல்லையோ கண்டிப்பாக அவங்களே சமாதானமும் படுத்தியிருப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. சரி இவ நம்ம இல்லாமல் இருக்க மாட்டா, ஸோ இன்றைக்கி போவா நாளைக்கு பேசுவா, அகைன் திரும்பி சண்டை போட்டால் திரும்பி போவா திரும்பி வருவா, ஏன்னா நம்மளை விட்டு அவளால் போக முடியாது அப்படின்ற அலட்சியம் வந்துடும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போவும் அவங்க உண்மையாக இருக்காங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்து அவங்க உங்ககிட்ட